Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான கருவேப்பிலை சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சூடான சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அட்டகாசமான காம்பினேஷன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயில 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இது ரெண்டையும் நல்லா செவக்க வறுத்துக்கணும். அடுத்ததா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 2 காய்ந்த மிளகாய், 1 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம். இது எல்லாத்தையும் சேர்த்து அதிலே வதக்கிக்கணும். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக புளி. அடுத்ததாக நல்லா சுத்தம் பண்ணி லைட்டாக தண்ணி உலர்த்தி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து இதில் நல்லா வதக்கிக்கணும். அந்த கருவேப்பிலை எல்லாமும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அடுத்ததாக 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆற விட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சட்னி எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி பதம் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா கமகமான வாசனையோட சுவையான கருவேப்பிலை சட்னி தயார். அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு கூடுதலான சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.